ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி வந்து ரேவதிக்கு நலுங்கு வச்சதுக்கு பிறகு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ரேவதி வந்து கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் கார்த்தி சார், இங்கே நடந்ததுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறது அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க அப்படிங்கும்போது, இல்லை இங்கே என்ன இருந்தாலும் சரி தான், இங்கேருந்து நீங்கள் போகும்போது எப்போவுமே சந்தோஷமாக தான் போவீங்க. ஆனால் இன்றைக்கி என்னென்னமோ நடந்து போச்சுது, அம்மாவும் உங்களை என்னமோ மாதிரிக்கு பேசிட்டாங்க, அதுக்கெல்லாம் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறது அப்படிங்கும்போது, அப்போ கார்த்தி வந்து பரவாயில்ல ரேவதி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகவும், அப்போ ரேவதி வந்து கார்த்தியும் பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் மருதுவையும் பார்க்குறாங்க. உடனே வந்து ரேவதி நினைக்கிறாங்க, நம்ம வந்து அதாவது கார்த்தியை வந்து நம்ம நினைக்கும் போது ஃபோனில் தான் நம்ம பேசணும், அப்படி பேசும்போது அவர் எவ்வளோ நல்லவராக இருந்தார், எல்லாருக்கும் பல உதவிகளாக செஞ்சுருக்கிறாரு. அப்போ மருதுவை நினைக்கிறாங்க, இந்த கார்த்தி என்னன்னா வந்து வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவர் எந்த இதுவுமே நல்லது பண்ணின மாதிரிக்கு தெரியல, அவர் நடவடிக்கையும் சரியில்லை. இன்னைக்கு என்னென்னா இந்த மாதிரிக்கு ஒரு சீப்பான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறாரு. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஃபோனில் பேசும்போது எவ்வளோ நல்லவராக இருந்தார், இந்த ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து அவரை பற்றி எவ்வளோ புகழ்ந்து பேசினாங்க. ஆனால் இவரை நம்ம என்னைக்கு நம்ம நேரடியாக பார்த்தோமோ அன்னையிலேருந்து இவர் மேலே நம்மளுக்கு எந்தவித ஈர்ப்பும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ மோசமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் எம்டி சார் பொய் சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது, அவர் அப்பேற்பட்டவன் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து அக்கா நேரடியாக பார்த்துருக்குறா. அக்கா எதுக்காக வந்து பொய் சொல்லணும், அவள் பொய் சொல்ல மாட்டா. அப்போ ஆக மொத்தத்தில் இந்த இருக்கிறானே இந்த கார்த்தி தான் பொய் சொல்கிறா அப்படின்னு மருதுவை பற்றி அவங்க நினைக்கிறாங்க. இதனால் பார்த்தோம்னா மருது மேலே அவங்களுக்கு ரேவதிக்கு ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருது. அடுத்து பார்த்தோம்னா வந்து இங்கே சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்து இதை பற்றி நினச்சிட்டு இருக்கும்போது சந்திரக்கெல்லாம் அங்கே வராங்க. என்னக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, கார்த்தி எதுக்கு தெரியுமா மருதுவை போட்டு அடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதையில் சொல்லவும், இது கேட்டதுமே சந்திரக்கெல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னக்கா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இந்த மாதிரிக்கு நடந்திருக்குது, ஆனால் எனக்கு என்னமோ வந்து கார்த்தி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கும்போது இப்போ சந்திரக்கலை நினைக்கிறாங்க, கார்த்தி அப்படிலாம் பொய் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது, இந்த மருது தான் மோசமானவனாக இருக்கணும் போலுக்கு, இந்த மருதுபா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அக்கா தான் அழைச்சிட்டு வந்தா. ஆனால் இந்த மருதுவை பற்றி நம்மளுக்கும் பெருசாக எதுவும் தெரியாது, நம்மளுக்கு வேண்டியது கார்த்தியை பழி வாங்கணும், அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம இருந்துட்டு இருக்குமே தவிர இந்த மருதுவை பற்றி நம்மளுக்கு பெருசாக எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கும்போது, இந்த மருது ஒருவேளை ரொம்பவே மோசமானவனாக தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்திரகலாவுக்கும் மருது மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. சரி இந்த மருது யார் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க மருது கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு, அதாவது உன்னை நான் தான் வந்து ரேவதிக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், ஆனால் நீ இந்த மாதிரிக்கு ஒரு தப்பு பண்ணுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல அப்படிங்கும்போது, அத்தை நான் ஏற்கனவே அப்பவுமே நான் சொல்லிட்டோம்னா ஃபோன் கீழே விழுந்துச்சுது, அது எடுக்க போய் தான் நான் வந்து இந்த மாதிரிக்கு கார்த்தி என்னை போட்டு அடிச்சுட்டான், என்ன இருந்தாலும் சரி தான், கார்த்தி வந்து ரேவதியோட ஹஸ்பண்ட் ஆச்சே, அவன் இதை சாதகமாக பயன்படுத்தி அவன் நல்ல பேர் வாங்கலான்னு சொல்லிக்கிட்டு அவன் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டான், அவன் சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லவும் உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதனால தான் நான் நீ சொல்கிறத நம்புகிறேன். ஏன்னா வந்து கார்த்தி எந்த அளவுனாலும் அவன் பொய் சொல்லுவான், அவன் எப்படியாவது நாடகம் ஆடி ரேவதி கழுத்தில் தாலி கட்டணும், அது மட்டும் இல்லாமல் ரேவதியை வந்து தான் பக்கம் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் எந்த நிலைமைக்குனாலும் போவான், அதனால தான் நான் நீ சொல்கிறத நம்புகிறேன். ஆனால் அவன் சொன்ன மாதிரிக்கு நீ வந்து ரொம்ப மோசமானவனாக இருந்துன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த நிமிஷத்துலேயே நான் கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லவும், அத்தை அப்படிலாம் நடக்கவே செய்யாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த கார்த்தி தான் ரொம்பவே வந்து என் மேலே பழிய போடுன்னு சொல்லிக்கிட்டு ஆரம்பத்திலிருந்தே ரேவதி முன்னாடி அவன் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் திட்டம் போட்டு அவன் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் சொல்றதை நீங்க கொஞ்சம் கூட நம்பிடாதீங்க அப்படிங்கும் போது, சரிதான் மாப்பிள்ள நான் நம்பல, நம்ம கல்யாண வேலையை ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படிங்கவும், அடுத்து பார்த்தோம்னா மருது அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இந்த சாமுண்டீஸ்வரி என்னன்னா வந்து இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறா, உண்மையிலே நம்ம எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாக்கி அந்த நிமிஷத்துலேயே இவ கல்யாணத்தை நிறுத்திடுவா போலுக்கு, அதனால இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா உசாரதான் இருக்கணும். என்னது இந்த ரேவதி கழுத்துல தாலி கட்டுறதுக்குள்ளேயும் பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கணும் போலுக்கு அப்படின்னு மருது நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கார்த்தியை பழிவாங்க நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்கணும், நான் வந்து என்னை எப்படிலாம் போட்டு நான் அடிச்சுட்டேன், நான் சும்மா விட்டுருவேனா என்ன, ரேவதி இந்த மாதிரிக்கு வந்து ட்ரெஸ் மாற்றுறதை பார்க்க போகிறேன்னு தெரிஞ்சதுமே என்னை போட்டு நீ அடிச்சே இல்லை பாரு, நான் ரேவதியை இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான வீடியோ எடுத்து நான் உனக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மருது வந்து ரொம்பவே மோசமானவங்களாம் அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மருது இந்த மாதிரிக்கு ரொம்ப மோசமானவனாக இருக்கிறான், அவன்கிட்ட இருந்து நம்ம ரேவதி எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், அது மட்டும் இல்லாமல் இவன் இவ்வளோ பெரிய கேவலமானவனாக இருப்பான்னு சொல்லி நம்ம நினைக்கவே இல்லை, இந்த மருது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அவங்க மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணவும் மயில் வாகனமும் சொல்லு சகலை அப்படிங்கிறாங்க. சரி கொஞ்சம் உங்களை சந்திக்கணுமே அப்படிங்கும்போது, என்ன சகலை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை முக்கியமான விஷயம் ஃபோனில் பேச முடியாது, நீங்கள் நேரில் வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மயில் வாகனமும் வராங்க. வந்ததுமே என்னாச்சு சகலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இந்த மருது யார், இந்த மருது அத்தை வந்து எங்கேருந்து அழைச்சிட்டு வந்தாங்க, இவனுடைய அதாவது அவனுடைய
குடும்பத்தை பற்றி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கும்போது எங்கள் பாரு சகல இவன் யார் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏற்கனவே அத்தை வந்து ஜாயின்னு சொல்லிட்டு ஒருத்தரை அழைச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்த இடமும் தெரியல, போன தடமும் தெரியல, அவன் போய் சேர்ந்துட்டான். இப்போ என்னன்னா அத்தை வந்து இந்த மருதுவா அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஒன்றை பழி வாங்கணும் அவங்களுக்கு. அந்த ஒரு நோக்கத்துக்காக இவங்க வந்து யாரனாலும் மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு ரேவதி கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. மற்றபடி இவன் யார் என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை இவன் வந்து ரொம்பவே மோசமானவனா இருப்பான்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படிங்கும்போது அத்தை அழைச்சிட்டு வந்துட்டாலே தெரியலையா அவன் மோசமானவனா தான் இருப்பான்னு அப்படின்னு சொல்லவும், ஆனா அத்தை என்ன பண்றதுக்கு அவங்களுக்கு ஒன்னையும் குடும்பத்தையும் பழி வாங்கணும் அந்த ஒரு நோக்கத்துக்காக அவங்க யாரு எவ்வளவுப்பட்ட மோசமானவங்க இருந்தாலும் அதை நம்ப மாட்டுக்கிறாங்க. அவங்க ஒன்ன பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு எண்ணத்தோட தான் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இப்ப என்னப்பா ஆச்சுது திடீர்னு இந்த மருதுவை பத்தி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், சூரியகலான்னு சொல்லிட்டு அவ அக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்தா. இப்ப அவளே ஆளை காணல, அவள் எங்கே போனாலும் தெரியல அப்படிங்கும்போது உடனே கார்த்தி வந்து நடந்ததான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு நலுங்கு வைக்கிற நேரத்தில் நான் வந்து அவனை அடித்ததுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மயில்வாகனமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்கிற, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நானும் 4 போட்டு அவனை போட்டு வெளுத்து வாங்கியிருப்பேன்னு அவனை அந்த நிமிஷத்துலேயே வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருக்கலாம் அப்படிங்கும்போது, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அத்தை என் மேலே இருக்கிற கோவத்தில் நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவன் பேச்சுக்கு தான் அங்கே இடமா இருக்குது அப்படின்னு சொல்லவும், அதனால தான் இவன் யார் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கவும், அதனால நான் சொல்கிற மாதிரிக்கு நீங்கள் செய்யுங்க அப்படிங்கும்போது, இப்போ என்னப்பா செய்யணும் நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. அவன் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவனுடைய ரூமுக்கு போனதுமே அவன் யார் என்னன்னு சொல்லிக்கிட்டு அவனை பற்றி நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரிக்கு செய்யுங்க அப்படிங்கவும், உடனே மயில் வாங்கணுமே சரிதான்ப்பா அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து அதிகாரி தான் ஃபோன் பண்ணுறாங்க கார்த்திக்கு. அப்போ உடனே வந்து கார்த்தி சொல்லுங்கள் சார் அந்த ரெட்டை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் இந்த ஊரில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாம்பிச்சிட்டு இருக்கிறாங்களா அந்த ஊரை தான் சொல்கிறாங்க. இந்த ஊரில் தான் அவன் இருக்கிறான் அப்படிங்கவும், இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவன் இந்த ஊரில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆனால் அவன் ஃபோனை வந்து அவன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறான், அதை மட்டும் அவன் ஆன் பண்ணிட்டான்னா அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு கரெக்டான இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவன் தான் அப்பப்போ ஃபோனை மாற்றப்பட்டவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே கார்த்தி இது கெட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ கார்த்தி வந்து அவங்க நினைக்கிறாங்க அவனுடைய கழுத்துக்கு பின்னாடி ஒரு டேட்டோ இருக்குதுல, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாமே இந்த ஊரில் தான் இருக்குதான்னு சொன்னாக்கி, அப்போ இந்த ஊருக்கு யாரெல்லாம் புதுசாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம்னாலே ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து மயில் வாங்கினதுட்ட அவங்க வந்து கூப்பிடவும் மயில் வாங்கணுமோ வராங்க. சொல்லு கார்த்தி என்னப்பா ஆச்சு அப்படிங்கும்போது, இந்த ஊரில் புதுசாக யாராவது வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ரேவதியோட நிலைமைக்கு காரணமானவனை இங்க தான் இருக்கிறான், இவன் தான் அந்த தலைவன், அவன் பேர் ரெட் ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது கிட்டதுமே மயில்வாகனா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அவன்கிட்ட வந்து பல பெண்கள் இந்த மாதிரிக்கு வந்து அவன் வந்து இது பண்ணி இருக்கிறான், இதுக்கு மேலேயே அவனை விட்டு வைக்க கூடாது, அதனால தான் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு தீரணும் அப்படிங்கும்போது, எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவனுடைய முகம் கூட நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கும்போது, உடனே காத்துதான் சொல்றாங்க அவன் முதுகுக்கு அவன் கழுத்துக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு டாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மயில்வாகனா அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு இப்போதைக்கு புதுசா யாரு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுல சில பேர் தான் இருக்கணும், ஏன்னா இது கிராமங்கிறனால நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சல அப்படிங்கும்போது, உடனே மயில்வாகனும் பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூப்பிடுறாங்க. உடனே அவங்களும் வராங்க. சொல்லுங்கண்ணே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஊருக்கு புதுசா யாராவது வந்திருக்காங்களா அப்படிங்கும்போது, புதுசா யாருமே வரலையே, சொல்ல போனாக்கி உங்க அத்தை அதாவது மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்களா, அவரை பார்த்தா தான் புதுசாக இருக்குது, மற்றபடி வேற யாருமே இங்கே புதுசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது கிட்டதுமே கார்த்திக்கு இன்னும் டவுட் வர ஆரம்பிச்சிருது. அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, எங்கே பாருங்க ஏற்கனவே வந்து அவன் மேலே எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவன் கழுத்துக்கு பின்னாடி இந்த மாதிரிக்கு டாட்டு இருக்குதானே நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே மயில் வாகனமும் சரி கார்த்தி நீ சொன்ன மாதிரிக்கு நான் பார்த்துருது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனமும் அங்கே போகிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து நினைக்கிறாங்க அவன் தான் இந்த ரெட்டுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், ஆனால் அவ்வளோ பெரிய மோசமானவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அடுத்தவங்க பார்த்தோம்னா ரேவதி தான் காட்டுறாங்க. ரேவதி பார்த்தோம்னா அவங்க கார்த்தியை நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து உடனே ரோஹிணி அங்கே வராங்க. வந்ததுமே என்ன ரேவதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அக்கா எனக்கு என்னமோ வந்து நான் ஃபோன் பண்ணி நான் பேசினோம்ல, அப்போ வந்து கார்த்தின்னு சொல்லிக்கிட்டு பேசினார்ல, அவர் தான் இவருன்னு சொல்லிக்கிட்டு அம்மா வந்து இவரை அழைச்சிட்டு வந்தாங்க. ஆனால் நான் பேசினதுக்கும் இவருடைய நடவடிக்கைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. அவர் எவ்வளோ நல்லவராக இருந்தார், ஆனால் இவர் என்னன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான காரியத்தை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் உண்மையில சொல்ல போனால் நான் ஃபோனில் பேசும்போது எப்படிலாம் இருப்பார்னு சொல்லி நினச்சனோ அது எல்லாமே என்னுடைய எம்டி தான் இருக்கிறாரு.
எனக்கு இவர் நேரில் வந்ததுலேருந்து இவர் மேலே எந்த வித ஈர்ப்புமே இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு மருதுவை பற்றி சொல்லவும் உடனே வந்து ரோஹிணி வந்து நினைக்கிறாங்க, ஆமாம் ரேவதி, நீ சொல்கிறது எல்லாமே உன்னவர்கிட்ட தான் நீ பேசிகிட்டு இருந்திருக்கிற. அம்மா தான் வந்து பொய் சொல்லி இந்த மருது தான் வந்து தாத்தா பாட்டியோட பேருன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் பாரு, நீ வந்து கண்டுபிடிச்சிட்ட. ஆனால் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து மயில்வாகனை வந்து மருதுவை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மருது வந்து அவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கவும் அப்போ வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க ரெஸ்ட் ரூமில் இருக்கிறாங்க, குளிச்சுட்டு இருக்கவும் சரி இவனை பற்றி நம்ம ஏதாவது தெரியுதான்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேக்கெல்லாம் வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போதே அப்போ பார்த்தோம்னா அவங்களுடைய ஆதார் கார்டெல்லாம் இருக்குது. அதெல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு தாங்க. அதே மாதிரிக்கு அவங்க ஃபோனை ஆன் பண்ணி அந்த யார் யாருக்கெல்லாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பரையும் நோட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க குளிச்சுக்கிட்டு அவங்க வராங்க. அப்போ ட்ரெஸ்ஸை மாற்றதுக்காக வரும்போது அவங்க அப்படியே வந்து திரும்பவும் மயில்வாகனை பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா கார்த்தி சொன்ன அந்த டேட்டு வந்து அவங்க கழுத்துக்கு பின்னாடி இருக்குது. அப்படியே பார்த்தோம்னா அவங்க ஃபோனில் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. எடுத்ததுமே இது எல்லாத்தையும் வந்து கார்த்திக்கிட்ட சொல்கிறதுக்காக அவங்க போகிறாங்க. அப்போ உடனே வந்து கார்த்தி என்ன சின்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாரு சகல, நீ சொன்னது எல்லாமே உண்மையாகி போச்சுது. நம்ம வீட்டில் இருக்கிறானே அவன் தான் இந்த ரெட்டு, அதாவது அந்த மருது தான் இந்த ரெட்டு அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது பாரு, நீ சொன்ன மாதிரிக்கே நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே வந்து கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ பெரிய அயோக்கியனை போய் அத்தை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்களா அப்படிங்கும்போது இப்போ என்னப்பா பண்ணுறதுக்கு, அத்தை கிட்ட போய் இப்போமே நான் உண்மையை சொல்லட்டுமா அப்படிங்கும்போது இல்லை, இப்போ நம்ம உண்மையை சொன்னோம்னா அவன் வந்து அவனை காப்பாற்றுறதுக்காக அவன் எந்தனாலும் பண்ணுவான். கையில் ஒரு வேளை வந்து இந்த மாதிரிக்கு பொருளை வச்சுருந்தாம்னா அதை வச்சு இவங்களோட கதையை முடிக்கிறது கூட தயங்க மாட்டான். ஏன்னா அவ்வளோ பெரிய மோசமானவனாக்கும் அவன் அப்படி சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது உடனே கார்த்தி வந்து சரி நான் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணு, அவனை சுற்றி வளைச்சு பிடிக்க வேண்டியதுதான், நான் சொன்ன மாதிரிக்கு செய்யுங்க அப்படிங்கவும் உடனே மயில்வாகனத்தோட ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. மருதுவை கைங்களமா பிடிக்கிறதுக்காக கார்த்தி என்ன திட்டம் போட்டு கொடுத்தாங்க, அடுத்து என்னெல்லாம் நடந்துங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.